கவர்னர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? கவர்னர் இன்னும் திருந்தலையாம் அப்படிங்கிறாரு. ஏன் திருந்தலை அப்படின்னா, எங்கள் அப்பா பேரில் நான் யூனிவர்சிட்டி வைக்க சொன்னேன். எந்த யூனிவர்சிட்டி தெரியுதா? மக்கு யூனிவர்சிட்டி, கும்பகோணம் யூனிவர்சிட்டி. அந்த மக்கு யூனிவர்சிட்டிக்கு அனுமதி கேட்டு மசோதா அனுப்புகிறார். கவர்னர் நம்பவில்லை. அதைத்தான் சொல்கிறார், கவர்னர் இன்னும் திருந்தவில்லை. எங்கள் அப்பா பேரில் மக்கு யூனிவர்சிட்டி வச்சதுக்கு கையெழுத்தே போட மாட்டேங்கிறார். அதனால் கவர்னர் திருந்தணும் அப்படிங்கிறது. இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைக்க அறிவிப்பு செஞ்சோம். பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சட்ட வரைவை எல்லோருடைய ஒப்புதலோடு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சோம். ஆனால் தஞ்சை மாவட்ட மாணவர்களுடைய உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில் ஒப்புதல் தரலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறியிருப்பார் நினைச்சோம். அவராக இன்னும் மாறல. திருந்த வேண்டியது கவர்னராக நீங்களா? 3 வருஷம் ஊழல் வழக்கில் தண்டனை அடைஞ்ச உங்கள் பொன்முடியை நீங்கள் வந்துக்கிட்டு மந்திரி ஆக்கணும்னீங்க. கவர்னர் முடியாதுன்னாரு. அவன் ஊழல் வழக்கில் தண்டனை அடைஞ்சவன் திருப்பி அவரை மந்திரி ஆக்குனீங்க. அப்போ திருந்த வேண்டியது நீங்களா கவர்னரா? சரி, அடுத்தது செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க இடி. அப்போ கைது பண்ணோடனே அவரை போய் லாக்கா இல்லாத மந்திரின்னு போட்டீங்க. கவர்னர் சொன்னார், ஏப்பா சம்பளம் கொடுக்குறீங்க, அரசாங்க பணம், வேலையே இல்லாமல் ஜெயிலில் இருக்கிறவனுக்கு அரசாங்க பணத்தில் சம்பளம் கொடுக்கலாமா? லாக்கா இல்லாத மந்திரியாக கொடுக்க மாட்டேன்னு. உடனே இங்கே திருப்பி வழக்கு மேலே வழக்கு போட்டு திருப்பி அவரை லாக்கா இல்லாத மந்திரியாக வச்சு மக்கள் பணத்தை வீணடிச்சிங்கல்ல. அப்போ திருந்த வேண்டியது கவர்னராக நீங்களா? உங்கள் மகன் 30,000 கோடி கொள்ளையடிச்சாங்கன்னு உங்கள் கட்சிக்காரரே சொன்னார். கவர்னர் அந்த மாதிரி நாட்டு பணத்தை கொள்ளையடிச்சாரா? திருந்த வேண்டிய ஜென்மங்கள் நீங்கள் தான். அவர் நேர்மையான ஆளை போய் திருந்த சொன்னீங்க. சொல்கிறவங்க யார்? உலகமாக அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சொல்கிறீங்க. நீங்கள் டாஸ்மாகில் 49,500 கோடி வருஷத்துக்கு கொள்ளையடிக்கிறீங்கன்னு நான் அமித்ஷா சொல்கிறாரு. அப்போ திருந்த வேண்டியது யார்? நீங்கள் தானே. கவர்னர் இது மாதிரி நாட்டு பணத்தை கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறாரா? எல்லா இடங்களிலும் ஊழல், எல்லா இடங்களிலும் வந்து வன்முறை. எலெக்ஷனை நடத்தினா 4,000 கொடுத்து குறுக்கு வழியில் ஜெயிக்கிறது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் திருந்த வேண்டியது இருக்க, கவர்னர் திருந்தவில்லையாம்.